என்னைய கவனி. இதுக்கு என்னது? மகராஜி கல்யாண மண்டபம் எங்கப்பா இருக்கு? கேடிஜி நகரில் இருக்கோ? அதான் அந்த போகிறேன் குதிரையில் இடது பக்கம் இருக்குது. ஜில் ஜில் ஜில்லுன்னு கண்ணாடியெல்லாம் போட்டிருக்கு. உங்கள் ஏரியா தானே? காலில் விட்டுடலாம். என்னம்மா தலைவலிக்கா? என்னப்பா வேணும் உனக்கு? பையனுக்கு காலில் வந்துட்டு வரலாம். உன் பையனுக்கு டெல்லியிலேருந்து ஒரு அவார்டு கிடைக்கும். அதே மாதிரி வரக்கூடிய தை மாதத்துக்கு உட்பட உன் வீட்டில் ஒரு மங்களகரமான காரியம் வெற்றியாக நடக்கும். ஆனால் உறவினர்களில் வரன் வராது, வேறு இடத்துலேருந்து வரும். வெற்றியாக நடத்தி தரேன். இந்த அப்படி ஜெயிக்கிறேன், சந்தோஷம். அடுத்து பேசுவோம். நடத்திடுறேன். பணமும் கிடைக்கும், நல்ல குணமும் கிடைக்கும். நல்லா கருப்பசாமி நத்தம். எந்த ஊர்? பாளையங்கோட்டை. காலில் வந்துட்டு வரலாம். சரிச்சு என்னது விடியுது? பொதுவாக சொன்னால் புலம்புறது மாதிரி தெரியும்ல. என்னைய கவனி. இதுக்கு என்னது? உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கா? உங்கள் ஊர் எல்லைக்குள்ளே இருக்கா? இருக்கலாம். அதை கடந்து உங்கள் வீட்டுக்கு போகணும். ஒரு டேனிங்கில் 1 2 3 4 வருதா? அந்த இடத்துல தான் ஓயரமாக தெரியுது ஒரு கோபுரம் மாதிரி. என்ன காலில் வந்துட்டு வா. என்ன வேணும் உனக்கு? யார? ஐயா காலில் விழுந்துக்கா. சரிங்க, நினைவு பண்ணி தரணும். கண்ணை மூடு பார்ப்போம். ஆமாம், அடிக்கடி செய்துங்க நல்லூர், பிஎன் சத்திரம் இந்த ஏரியாவுக்குள்ள ஐயா போகிறாங்களே. எதுக்கு போகிறாங்க? அன்பை தேடி போகிறாங்க, பாசத்தை தேடி போகிறாங்க. கால் வந்துட்டுவாங்க. அன்பை சுமந்து சுமந்து அல்லும் பகலும் நினைந்து உன்னை தவிக்க விடலாமா. அருமையான பாட்டு. என்னப்பா? மன்னவனுடைய மனதை திருத்தி தரணும். மனதுக்குள்ளே எதையோ ஒரு விஷத்தை வச்சுக்கிட்டு மூஞ்ச காட்டுறான். அன்பு பாசத்துக்கு அப்பாற்பட்டு நடந்து குடும்பமே கெட்டு கெடுவழியானது மாதிரி 2 வருஷமாக கிடந்து மன்றாடிட்டு கிடக்கடி. இது நேரமா அல்லது காலமா, இல்லை யார் பக்கத்தில் உள்ள சொந்தத்தால் எதுவும் பாதிக்கப்பட்டு தான் மனசு மாறி போயிடுதான் அப்படிங்கிற சந்தேகம் அவங்க உள்ளத்தில் இருக்குது. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவான். அத்தான் ஓரங்க நாடகம் மாதிரி ஆகிப்போச்சு. என்ன? அதனால் உன்னை தெளிவு பண்ணி நல்ல முறையில் மனப்பக்குவத்தோடு வாழ வச்சுட்டு இருந்தால் போதும்லாம். இந்தா வெற்றி உண்டு மகளே, ஜெயிச்சுதான் வாழ வைக்கிறேன். இந்த மாதம் லாஸ்ட்லேருந்து ஆடு வந்துடும். சாம்பவர் வடகரை. போறவளே
பொண்ணு ரங்கம் என்னை புரிஞ்சிக்காம நீ போகலாமா சின்ன ரங்கம் ரங்கம் காடு வயல படிச்சு உன் கண்ணு ரெண்டும் என் படைச்ச காலை விட்டுறாமா. வரலாம். ரொம்ப நேரம் விழுந்து கும்பிட்டா அடுத்தவங்களுக்கு சொல்ல வேண்டாமா, அக்கா உட்காருங்க. 8 இடத்துல ஒரு பிள்ளை இருந்து கொட்டாவி விட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் ஏக்கமும் மன வருத்தமும் இருக்கு. அதை சீர்திருத்தி செம்மையாக்கி தந்தா போதுமில்ல. கால் வந்துட்டு வா, தீர்த்து தாரேன். கால் வந்துட்டு வாங்க. உன் பிள்ளை நடத்துகிற தொழிலில் அவசியமில்லாத போட்டி பொறாமைகளால் வஞ்சனையாகி தொழிலையும் நடத்த முடியலை, சந்தோஷமாக இருக்கவும் முடியலை. ஆனால் இப்போ கடன்களும் மன உபாதைகளும் அடைந்திருக்கிறாங்க. அவைகள்லாம் தீர்த்து தெளிவாக்கி தரேன். இன்னும் 3 முறை என்னை பார்க்கவா ஜெயிச்சு தரேன். வள்ளியூர் பக்கம் கால் வந்துட்டு வரலாம். குன்னக்குடி வண்டியில் கண்ணவா தம்பி யாரெல்லாம் வந்தீங்க? வேற கல்யாணம் முடிச்சிட்டியா? மனைவி எங்கே இருக்கா? நான் ஒரு பக்கம் அவள் ஒரு பக்கம். என்னடா அப்படி தானடா? அவள் கூட பிறந்தவங்களாம் எங்கே இருக்காவே? கால் வந்துட்டு வாப்பா. வரலாம். நீ வணங்கி வரக்கூடிய தெய்வத்தை உன் பக்கம் துணைக்கு வராமல் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. அதனால் உன்னுடைய சுய வாழ்க்கையும் பாதிச்சிருக்கு, வருமானத்துக்குரிய வழிகளும் அடைச்சாச்சு. இந்த கெட்டிலிருந்து நீக்கி என்னை தெளிவு பண்ணி தரணும்னு கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. வரலாம். 3 முறை என்னை பார்க்கவா, வெற்றியாக்கி தரேன், தெளிவாக்கி தரேன். நல்லா வள்ளியூர் மக்கள் கால வளர்ந்துக்கலாம். ஆனந்தமே வருக, அருள்வடிவே வருக. இடையில உடல்நிலைகள்லாம் பாதிக்கப்பட்டு மனவருத்தம் அடைந்தார்கள். உயிருக்கு போராடும் வகையில் வந்த குழப்பத்துக்கு யார் காரணம் என்று பல இடங்களில் கேட்டு யாரோ மந்திரம் செய்து விட்டார்கள் என்ற ஒரு தவிப்பு உள்ளத்தில் தோன்றிவிட்டது. உண்மையா? கால் ஒன்று சொல்லலாம். என்ன ஆடு சத்தம் கேட்க ஏண்டா? ஆடு வைக்கியா? அதான் பே பே பேன்னு சத்தம் கேட்கு. இன்னொரு தரம் கால் வந்துக்கலாம். வரலாம். இப்போ பொண்டாட்டி வேணுமா வேண்டாமா? வேணும். அவளை கொண்டு வந்து சேர்த்துடுறேன். உன்னைய அங்கே கூப்பிட்டா போவியா? அங்கே இருக்கக்கூடிய நிலைகளெல்லாம் மாற்றி
உன்கிட்ட கொண்டு வந்து உன் குடும்பத்தை ஒப்படைக்கிறேன். அப்படி வாழ வச்சு தந்தா போதுமில்ல. திடீர்னு போனேன், அருவாளை தூக்கிட்டு ஒரு சாமி வந்துச்சு. யாருப்பா நீ அப்படின்னு கேட்டேன். நான் தான் சிறுமலஞ்சி சொல்லலை. யாரு? சிறுமலஞ்சி சொல்லலை. அங்கே போனேடா, போனீங்களா? என்னமெல்லாம் கொடுத்தீங்க? அங்கே ஒரு கடாய் கொடுக்க வேண்டியிருக்கு, கொடுத்துருங்க. என்ன கால் வந்துட்டு வா. வா பக்கத்தில், பக்கத்தில் வா, பக்கத்தில் வா. குடும்பத்தை சேர்த்து தரேன், குறையில்லாமல் வாழ வைக்க வெற்றி உண்டு. இந்தா கடனை தீர்க்கிறேன், போய்ட்டு வா. அக்கா தங்கச்சிலாம் சேர்ந்து அவன் வாழ்க்கையை கெடுத்தார அப்படின்னு ஒரு அவப்பெயர். வா வா, மாற்றித்தானே ஒரு 3 முறை என்னை பார்க்க வாங்க. இந்தாங்க எடுத்துட்டாங்க, இது கொடுப்பாயே பக்கத்தில் கொடு. அண்ணா இருக்கு, அது பிறகு பேசுவோம் அந்த கதையெல்லாம். இருக்காங்களே இருக்கான். என்னக்கா நீ எல்லாம் அப்படி பேசுத ஓயாம? ஏக்கா கருப்பசாமி. ஆமாம் ஆமாம். அப்படியா? எங்கே இருக்குது குளம்? என்ன குளம்? என்ன குளம்? அப்படியா? ஒரு குளம் கிடைக்கு. எங்கே கிடக்கு? முதுகுளத்தூர். யார் இருக்கா? முதுகுளத்தூர். முதுகுளத்தூர் இருக்காப்பா? அதான் குளம். குளம்னு சாமி சத்தம் கொடுக்க. அது என்ன குளம்? முதுகுளம். கால் வந்துட்டு வரலாம். சிரித்து சிரித்து நல்லா சிரிக்க. வாப்பா. என்னடா வேணும் தம்பி? யாருக்கெல்லாம்? அப்படியா? வருத்தப்படுவியா? நான் சொன்னோம்னா ஓப்பனாக சொல்லிடுவேன். வருத்தப்பட மாட்டியே? கால் வந்துட்டு வா. உன் கூட வாழ்ந்தது எனக்கு பிடிக்கலையா? உன் இஷ்டத்தை நீ பார்த்துக்கா, என் இஷ்டத்தை நான் பார்த்துக்கிடுறேன். என்ன நீ கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. என் மனத்தில் உள்ளது எனக்கு தெரியும். உனக்கு நான் விளக்கம் சொல்லணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அதனால் நீ எப்படியும் எங்கேயும் இரு, எங்கேயும் போய் சாவு, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது அப்படின்னு இப்போ நிலைமை நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? ஆனால் உன் காதுக்கு வந்த செய்தியை நீ அவட்ட சொல்லலாம்னு நினைக்கிற, அதை சொல்ல விடாமல் அவன் அடிச்சுக்கிட்டே இருக்கா. புரியுதா விஷயம்? அது உண்மையா? அந்த நடப்பு உண்மையா பொய்யானதா எனக்கு தெளிவு தெரியணும் அப்படின்னு பல கோயிலில் போய் புலம்பிட்டேன். தெளிவே கிடைக்கலையே. கால் வந்துட்டு வா. உனக்கு எனக்கும் தெரியாமல் 1-2 சவச்சி இறக்கு ஒரு சத்தம் கேட்க. அப்படி எப்படி சொல்லுதான்? உனக்கும் எனக்கும் தெரியாமல் 1-2 சவச்சி இறக்கு. அப்படி தானே? அதனால் எந்த விஷயமும் குழப்பமாக நடக்கலை. உன் குடும்பத்தை ஒன்று சேர்த்து தந்துருந்தேன். கிரகம் தான் இப்போ சரியில்லை. ஒற்றுமையாக வாழ வச்சா போதுங்களா? கால் வந்துட்டு வா. இந்தா மகனே, ஜெயிச்சுக்கா. 3 முறை பார்க்கவா. ஓடு. இந்தா சாப்பாடு வழியில் மலையாத, நல்லா இருக்கு. போ. ஆனைக்குளம் கருப்பசாமி. ஆனந்தூர் 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 சரி சரி சரி. ஓகே ஓகே, நல்ல ஊர். சரி 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 சரி. அப்படியா? சரி 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 சரி. கும்பகோணம் எல்லை. கும்பகோணம் எல்லை. கும்பகோணம் எல்லை. ஒரு பொம்பளையும் ஒரு ஆம்பளையும் வந்திருக்காங்க. கனி கிடக்கு. கருப்பசாமி பைசில் 1, கும்பகோணம் பைசில் 2, பைசில் 3. அரியலூர்.
இந்த ஊரு ஆண்டி, அதான் ஆண்டி ஆண்டின்னு சொல்லிட்டு இருந்தேன் பொறுத்து நான். சரி வாரேன், பொறுமை வேண்டும் மக்களே, பொறுத்திருங்கள், கப்புறகிறேன். கருப்பசாமி என்ன என் மனதில் இருந்து என்னை பாதி அளவுக்கு காப்பாற்றிட்ட, இன்னும் ஒரு விஷயத்தில் எனக்கு சரியாக்கி கொடுக்கணும்னு ஒருத்தன் கேட்டு வந்திருக்கான். கால் வந்துட்டு வரலாம். வீடு விஷயமா வெற்றியாக்கி தந்துருந்தேன். ஒரு பிள்ளை விஷயமா உன் உள்ளம் கொஞ்சம் கோணிக்கிட்டு இருக்கு, அதை சரியாக்கி உன்னை வெற்றியாக்கி தந்துருந்தேன். வேளாங்கண்ணியிலேருந்து மாதா வாரா, அவளை மனதுக்குள்ள தியானம் பண்ணிக்கா, என்னையும் நினச்சிக்கா, வெற்றியாக நடக்கும். கால் வந்துட்டு வா. இந்தா வேற என்னப்பா வேணும்? இந்தா இந்த தை மாதத்தில் நடக்கும், நல்ல பெண்ணாக கிடைக்கும், சந்தோஷம். போயிட்டு வரலாம். அரியலூர் தலைவன் தலைவி கேட்டு வாங்கிக்கலாம் வரத்தை. யார் அது கேட்டு பார்க்க. கொஞ்சம் மண்டை சரியில்லாமல் இருக்குது, புரியுதா? பைத்தியமே பிடிச்சிருமோங்கிற ஒரு பய உணர்வு உன் மனசுக்குள்ளே இருக்குது. அவைகளை நீக்கி வெற்றியாக்கி தரேன், கடனை தீர்த்து தரேன். பையனுடைய கிரகங்கள் சரியில்லை, 3.25 மாதங்கள் கால அவகாசம் இருக்குது, பொறுத்திருந்து வெற்றி மாலை வாங்கிக்கலாம். கால் வந்துட்டு வாங்க. ஜெயிச்சுக்கா மகனே, வெற்றி உண்டு. இந்த அப்பா ஆனந்தமாக இருக்கலாம். பார்த்து கருப்பசாமி. ஆமாம், அப்படியா? சரி, நல்லது. கோழிக்கோடு எல்லை கண்ணூர். மலையாளம் தம்பியோ, மலையாளம் வாப்பா, மலையாளம். ஒரு பொம்பளை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உட்காருடா, என்ன வேணும்பா உனக்கு? நிமிந்து உட்கார், நல்ல நல்ல கண்ணை முடிக்கா. ஓ சரி. வலதுபுறத்திலிருந்து ஒரு வழி புறப்பட்டு இங்கேருந்து இந்த குடல் வரை வலி சில சமயத்தில் எடுக்கு. ஆபத்துக்குரிய வலி இல்லை, கேஸ்ட்ரிக் சம்பந்தமானது, உள்ளுறுப்புகள் பாதிப்படையவில்லை. ஒன்று, ஒரு வேலையை நோக்கி உன்னுடைய பயணம் நடந்து கொண்டிருக்கிறது, அதை வெற்றியாக்கி தெளிவு பண்ணித்தாரேன். உன்னுடைய பணங்கள் கொஞ்சம் விரயமாக இருக்குது, அந்த நஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டித்தாரேன். வேறு என்ன வேணும்? அதுக்கு உத்தரவு இங்கே வந்து உன் மனைவி வந்து கேட்கணும். ஜெயிச்சு தரேன், நல்லா இருக்கும். கருப்பசாமி. ஆமாம், அப்படியா? பெங்களூர். கடன்பட்டு மன உபாதை அடைந்த மகன் யாருப்பா? கடன்பட்டு வந்த மக்கள். கால் ஒன்று வரலாம். யாரெல்லாம் வந்தீங்க? அம்மாடி, யாரெல்லாம் வந்தீங்க? பிழைப்புக்காக சென்ற இடம் பெங்களூர், வாழ்ந்த இடம் ஒன்று அல்லவா? ஆமாம். உன்னுடைய எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன். ரோட்டில் இருந்து சில மரங்கள் கடைகளையெல்லாம் கடந்து தாண்டி போனோடனே ஒரு டேர்னிங்கில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அதில் அந்த தெருவில் நுழைந்தவுடனே இடது பக்கத்தில் உன் வீடு வரும். சரணா, கால் வந்துட்டு வா. மூன்று ஆண்டுகளாக
நிறைய பொருள்களை அடமானம் வைத்தும் தொழில் இல்லாத மனவேதனையும் யாருடைய ஆறுதலும் முழுமையாக பெற முடியாத துன்பமும் கடனும் பட்டு இப்போ நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இதிலிருந்து மீட்டி தெளிவு பண்ணி தந்தால் போதுமா? அந்த இடத்த 1.5 மாதத்தில் விற்றுத்தாரேன், உன் கடனையும் தீர்த்துத்தாரேன். இந்த கனியை அந்த இடத்துல போடு, இந்த கனியை வீட்டில் வச்சு என்ன நினச்சி கும்பிடு. அட்வான்ஸை வாங்கிட்டு என்னை பார்க்கவா, ஜெயிச்சு வா, ஓடு, வெள்ளப்போ வெள்ளப்போ நல்லப்போ. கர்பசாமி, ஒரு தொழில் நடத்தணும்னு என் உள்ளத்தில் ஆசை இருக்குது, அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணித்தரணும்னு ஒருத்தன் கேட்டு வந்திருக்கான். யாருப்பா? என்னடா தொழில் நடத்த போகிறீங்க? என்ன தொழிலையா? சாமியானம். கால் சொல்லலாம். முனீஸ்வரர் வராரு, எங்கே இருக்காரு கேட்டு பார்ப்போம். எல்லாருக்கா சாமியானம் எத்தனைக்கு எத்தனை சைஸு நல்லா நடந்துக்கிட்டு இருக்கா? இப்போ அடுத்து நீங்கள் அதை வெற்றிகரமாக நடத்தணும்னு பிளான் போட்டிருக்கீங்க. கொஞ்சம் கண்ண முழுங்க யார் வரான்னு பார்ப்போம். உங்கள் எல்லைக்குள்ள முனீஸ்வர சாமி வராரு, எங்கே இருக்கிறார்? இருக்கிறார். உன் பிள்ளையை பற்றி, மகனை பற்றி ஒரு கவலை இருக்காது. என்ன விஷயம்? அந்த ஒரு விஷயத்தை முடிச்சு தந்தா சந்தோஷமாக இருந்துக்கலாம் இல்லையே? காலைல வரேன். இரண்டு நண்பர்களுடைய உதவியால் இந்த ஆவணி மாதத்துக்குள்ள மங்களகரமான காரியத்தை பற்றிய பேச்சுவார்த்தை நடக்கும். தொழிலுக்கு நிறைய ஆர்டரும் கிடைக்கும். ஒரு பெரிய கான்ட்ராக்ட் வேலை ஒன்று வருது, அதையும் வாங்கி வெற்றியாக்கி தந்துடுறேன். இப்போ உன் கூட இருக்கிற நண்பர்கள் நல்லவர்களே, அவர்களை நீ பயன்படுத்தி கொள்ளலாம். வெற்றி உண்டு. என்னை பற்றி அவங்கள்ட்ட நீ பேசுக. உண்மையா இல்லையா? எஸ். சந்தோஷமா இரு, நல்லா இரு, வாழ்க்கை 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 வாழ்க்கை. கர்பசாமி, ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் யாருப்பா பார்க்குற? ஆன்லைன் சம்மந்தமாக யார் தொடர்பு வச்சுருக்கா? நீங்கள் என்ன பார்க்குறீங்க? கம்ப்யூட்டர் இருக்கா? காலைல வந்துட்டு வாங்க. என்ன வேலை பார்க்கடா ரெண்டு வரும்? இவர் யார்? எந்த கம்பெனி அது? வேலை வாங்கி தரக்கூடிய கம்பெனி. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ். ஓகேவா? நிறைய பேர் ஆன்லைனில் பதிவு பண்ணுவாங்களா? அதை பார்த்துருந்து நீங்கள் அதுக்கு டெலிட் பண்ணி கொடுப்பீங்க. அவ்வளோதானே விஷயம். கால் வந்துட்டு வாங்க. இன்னும் சத்தம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அருள் உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி அயராத உழைப்பினால இதுவரை உன் குடும்பத்தை நல்லா நடத்தி கொண்டு வந்துட்டேன். நோய் பெற்றிருந்த மங்கையவும் காப்பாற்றி வழிவகுத்து கொண்டு வந்துட்டேன். இவனுக்கு ஒரு தெளிந்த வழியவும் ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது உன்னுடைய லட்சியம். அதுக்கு எந்த தடைகளும் இருக்கா? ஒரு தொழில் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் இருக்க, அதுக்குரிய பொருளாதாரம் அமையுமா என்ற ஒரு எண்ணம் உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவாங்க. தொழிலை ஆரம்பித்துக் கொள்ளலாம். பார்ட்னர்ஷிப் யாரும் வேண்டாம். உங்களுக்கு பணம் கிடைக்கும், ஜெயிச்சு தரேன். வேறு என்ன வேணும்ப்பா? வெற்றிகர் பௌர்ணமிக்கு கூட்டு வரணும், வெற்றியாக்கி தரேன். பக்கத்தில் வரலாம். இந்த எல்லா நலமும் கிடைக்கும், ஆனந்தமும் பெற்று ஐஸ்வர்யமும் பெறுவாயப்பா. வாழ்க 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 வாழ்க. கடையம் பெங்களூர் அண்ணே, பெங்களூர் அண்ணே கூப்பிடணும், வருத்தப்படாதாங்க, இருங்க.
கடையம்மா. ஏய், கடையம்மாக்கு எந்த ஊர்? வழியம்மாள்புரம். 1 2 3 4 5. ஓடை, ஓடைக்குள்ளே முள். கருவேல முள் இருக்கோ உங்கள் வீட்டுக்கு போகிற வழியில்? கருவேல முள் செடி இருக்கலாம். 1 2 3 4. அங்கே தள்ளி போனால் சாமி பீடமெல்லாம் கட்டியிருக்காங்களே. கால் விட்டு வா. நான் சொல்ல மாட்டேன், சாமி பீடமெல்லாம் கட்டியிருக்காங்க. கால் வெற்றிவேல் முருகனுக்கு. யாருமா இது? எல்லாருமே கடையத்துல தான் வந்திருக்கீங்க. 3 வருஷத்துக்கு முன்னால் குலதெய்வத்தை கும்பிட போன இடத்துல மனம் குழம்பி மனவேதனை அடைந்து உறவுகளுக்குள் சில மனக்குழப்பம் அடைந்து வந்தீர்களாமே, நடந்ததல்லவா? கால் வந்துட்டு வாங்க. இப்போ வீட்டுக்குள்ள ஒருவருடைய ஆரோக்கியத்தை பற்றிய மனவேதனையும் ஒருத்தியுடைய வாழ்க்கையை பற்றிய மனக்குழப்பமும் உள்ளத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த 2 விஷயத்துக்கு மாந்திரிகம் சௌதமா ஏதோ நடந்திருக்கு, மூச்சு எடுக்க முடியலை, தூங்க முடியலை, அப்படின்னு ஒரு குழப்பம் உள்ளத்துக்கு இருக்கு. காரணம் இந்தா மாந்திரிகம் இல்லை, செய்வனை இல்லை, கிரகங்களால் ஆன இயற்கை உபாதை. இறை சக்தியோடு இருந்து நோயில்லாமல் வாழ வைக்க, வெற்றிகரமாக வாழ வைக்கிறேன். நல்லா இருக்கு. வேறு என்ன வேணும்? அதை பற்றிய குழப்பம் தீர்ந்து போச்சு, நடந்தாச்சு. நல்லா இருக்கு. போய்ட்டோம். கர்மசாமி. ஆமாம், நாங்கள் கடன்பட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே, எங்களுக்கு முன்னேற்றம் எப்பையானு ஒருத்தி கேட்கலாம்ல. இந்தானா கால் வந்துட்டு கொஞ்சம் ஹாட்டாக வாங்கிட்டு வாடா. லைட்டாக தானே இருக்கு. உன் வீட்டுக்குள்ள ஒரு அம்மன் தெய்வம் வருது. காளியம்மா எங்க இருக்கா? முப்படாதியம்மா எங்க இருக்கா? சரானா கால் விட்டு வா. இந்தா வா. கடன்படாமல் வாழ வச்சு தரேன், வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? நடந்தாச்சு. ஆவணியில் புடிஞ்சிடும். போயிட்டு வாங்க. வெற்றிகரமாக. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு கடையத்திலிருந்து குடும்பத்தோடு வந்தவன். நாய் வளர்க்குறிய? ஹோட்டலில் சாப்பாடு எனக்கு வேண்டாம்டா, கது பிறக்க முடியாது. வாடா வா, உட்கார். என்ன தொழில் பார்க்க? செங்கல் வாங்கி சீரழிஞ்சு செங்கல் சமைக்கியா? ஒரு தடவை கால் வந்துட்டு வா. கேட்டியாரா? ஏட்டியாரா? முடிச்சிடலாமா? சும்மா ஏஜெண்ட் மாதிரி பேசி பேசி அலைதியை தவிர கதை நடக்க மாட்டுக்க. இந்த தொழில் இன்னும் ஒரு 1.5 மாதம் பாரு. இன்னொரு தொழில் உனக்கு நிலையாக வச்சு தரேன். இதை அடிஷனலாக வச்சுக்கோ. இந்தா கடன் இல்லாமல் காப்பாற்றுறேன், வெற்றியாக்கி தரேன். தயாராரு, ஆட வைப்போம். நல்லா வா. இந்தா வெற்றியாக்கி தரேன். கொண்டு போய் கொடு. வரலாமே, தாராளம் வரலாம். போய்ட்டு வாங்க. தூத்துக்குடி கர்மசாமி, என் பிள்ளைய கூட்டு வந்து சேர்க்கணும் ஐயா. கால் வந்துட்டு வரலாம். யாரெல்லாம் வந்தீங்க? யாரெல்லாம் வந்தீங்க? கொன்று இருப்பானோ அப்படின்னு நீ சந்தேகப்படுத. அப்படி நடக்கலை. அவன் ஒரு இடத்துல ஜீவனோட நல்ல முறையில் இருக்கா, இவன் கஸ்டடியில் தான் இருக்கா.
கொண்டு வந்து சேர்க்கணும் அவளுக்கே மனசு இல்லை. நான் போய் கேட்டேன், இனிமேல் நான் எங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன், நான் எடுத்தது தான், நான் ஒரு எண்ணத்தோட ஒரு பிள்ளையை பெற்றுட்டு தான் வீட்டுக்கு வருவோம்னு சொல்லுதா. என்ன செய்யணும்? காலில் வந்துட்டுவான். முதல்ல மருமகனை சமாதானமாக வர வச்சு அந்த பிள்ளையை கொண்டு வந்து விட்டோன்னு அவனை பற்றி விட்டுருவோமா? இந்தா இப்படி வெற்றியாக நடக்கும். ஆமாம், எனக்கு தெரியும், அதை ஜெயிச்சு தரேன். நல்லா அதே தூத்துக்குடி எல்லை பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி மன வருத்தப்பட்டு வந்தது. யாரு எங்க இருக்கா மகா? நீ யாரு? கால் வந்துட்டு வரலாம். கண்டு கொண்டான் மாணிக்கம். உன் பேர் என்ன பேருப்பா? கார்மேகம். கண்டு கொண்டான் மாணிக்கம். பக்கத்தில் வா. உன் மகா குற்றவாளி இல்லைன்னு நம்ம சொல்லுதோம். குற்றவாளி இல்லைன்னு நம்ம சொல்லுதோம். ஆனால் அவன் சொல்லுதான், அவ குற்றவாளி, எனக்கு பிடிக்காத ஒரு செய்கையை செய்தால் அவ குடும்பம் நான் இருக்க மாட்டேன்னு முடிவுக்கு வந்துட்டான். இப்போ அவன் மனதை திருத்தி வாழ வைக்கணும்னு விரும்புதியா? கால் வந்துட்டு வா. வாங்க. 2 பெரிய மனுஷங்க அடுத்த மாதம் வந்து உங்கள்கிட்ட பேச வருவாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் அவங்கள முதல் தவணையாக ஒன்று சேர்த்து வைக்கிறேன். அடுத்த பிரச்சனை இல்லாமல் காப்பாற்றித்தரேன். உன் தங்கச்சியில் வாயாடித்தன்மையும் பிடிவாத குணமும் இருக்குது. அந்த 2ஐயும் மாற்றி தெளிவு பண்ணி தரேன். இப்படி பக்கத்தில் வாமா, மனதை சிதற விடாத. காப்பாற்றித்தரேன். தம்பிக்கு கல்யாணம் அடுத்த உத்தரவில் பேசுவோம். நல்லா இருக்கு. ஆப்ரேஷன் வேண்டாம், சரியாக்கி தரேன். போய்ட்டோம். கர்மசாமி, மணிக்கட்டி மாடம் எங்கே பார்க்கான்? அவன் வந்து கேட்கட்டும், வெற்றியாக்கி தரோம். தூத்துக்குடி எல்லையில் சொல்லமாட சாமி கும்பிட்றது யாரு? நீங்கள் கும்பிடுவீங்களா? மணிக்கட்டி மாடு கும்பிடுவீங்களா? குலதெய்வமா? கால் நட்டு வரலாம். தொழிலை பற்றிய மன வருத்தம் என்ன விஷயமோ? 3 ஆண்டு காலங்கள் லட்சமான நஷ்டம். அந்த வேதனைக்கு யார் காரணம்? பிரத்தியார் எதுவும் வஞ்சனை செய்து விட்டார்களா அல்லது இயற்கையாக நடந்ததா என்ற ஒரு சந்தேகம் உனக்கு. என்ன மாதிரி குறி சொல்லக்கூடிய ஒரு கோயிலில் போய் கேட்டேன். அங்கே சொன்ன வார்த்தையும் உண்மையிலே செய்வன நடந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கால் வந்துட்டு வரலாம். சிவாய நம, சிவாய நம. ஆனால் இப்போ கிரகங்களான குறைகள் தான் இந்த தவறுகளுக்கு காரணம். அதனால் 3.25 மாதங்கள் பொறுமையாயிரு. என்னை 3 முறை பார்க்கவா. தொழில் அமைச்சு உன்னை பல கோடிக்கு அதிபதி ஆக்கித்தாரேன். ஒரு எலெக்ஷன் வரும், அதில் ஒரு நண்பனால் வெற்றி அடைவாய். ஓடு. ஸ்டீராய்டு சம்பந்தமான பாதிப்பு உன் உடலில் இருக்குது. என்னது பாதிப்பு? ஸ்டீராய்டு, தீரா நோய். ஆனால் இது நரம்பில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும். பண்ணியிருக்கீங்களா? ஒரு ஆப்ரேஷனில் உன்னை குணமாக்கி தரேன், அடுத்து வராமல் காப்பாற்றுறேன். ஆமாம், அதே மாதிரி ஒரு வியாபார ஸ்தாபனத்தை வச்சு உனக்கு வெற்றியான வாழ்க்கையை தரேன், தொழிலும் தரேன். நல்லா இருக்கு. காளியம்மாளை நோக்கி ஒரு மாலை எடுத்து வாப்பா. காளியம்மாளை நினைச்சு எடுத்துட்டு வா. என்னடா வேணும்? ஒரே கேள்வி, என்ன வேணும்?
கண்ணு முடிக்கா. அடுத்த மாதம் அவன் வருவான், உன் கண்ணில் அகப்படுவான், பணத்தை வாங்கித்தாரேன். இந்த அப்படி வெற்றி உண்டு. காப்பாற்றித்தாரேன். நல்லா இருப்பாங்க சொல்லுவாங்க. வாழ்க்கை